அண்ணாவின் புகழ், எம்ஜிஆரின் புகழ், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா, ஆன்மமிகு அண்ணன் எடப்பாடியார், வருங்கால முதல்வர் எடப்பாடியார், அருமையின் எஸ்.பி. வேல்மணி, நாளை அமைச்சர் எஸ்.பி. வேல்மணி. மகளிருக்கு கொடுங்க, பாக்கியா எல்லாம் வாங்க, மகளிர்ல கொஞ்சம் முன்னாடி போங்க. பின்னாடி பாருங்க, பாதி சொல்லி பாதி போங்க. புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், கடவுள் எம்ஜிஆரின் புகழ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆன்மமிகு அண்ணன் எடப்பாடியார், நாளை முதல்வர் எடப்பாடியார், நாளை துணை முதல்வர் எஸ்.பி. வேல்மணி, 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 பகுதி கழகம் அனைத்து இந்திய அண்ணா திமுக, டிவிஷன் அண்ணா திமுக, டிவிஷன் அண்ணா திமுக, தந்தை பெரியாரின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், கடவுள் எம்ஜிஆரின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், கடவுள் எம்ஜிஆரின் புகழ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆன்மமிகு அண்ணன் எடப்பாடியார், நாளை முதல்வர் எடப்பாடியார், நாளை துணை முதல்வர் எஸ்.பி. வேல்மணி, 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 பகுதி கழகம் அனைத்து இந்திய அண்ணா திமுக, டிவிஷன் அண்ணா திமுக, டிவிஷன் அண்ணா திமுக, புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், கடவுள் எம்ஜிஆரின் புகழ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆன்மமிகு அண்ணன் எடப்பாடியார், நாளை முதல்வர் எடப்பாடியார், நாளை துணை முதல்வர் எஸ்.பி. வேல்மணி, 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 பகுதி கழகம் அனைத்து இந்திய அண்ணா திமுக, டிவிஷன் அண்ணா திமுக, டிவிஷன் அண்ணா திமுக, தந்தை பெரியாரின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், கடவுள் எம்ஜிஆரின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், கடவுள் எம்ஜிஆரின் புகழ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆன்மமிகு அண்ணன் எடப்பாடியார், நாளை முதல்வர் எடப்பாடியார், நாளை துணை முதல்வர் எஸ்.பி. வேல்மணி, 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 பகுதி கழகம் அனைத்து இந்திய அண்ணா திமுக, டிவிஷன் அண்ணா திமுக, டிவிஷன் அண்ணா திமுக, தந்தை பெரியாரின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், கடவுள் எம்ஜிஆரின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், கடவுள் எம்ஜிஆரின் புகழ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆன்மமிகு அண்ணன் எடப்பாடியார், நாளை முதல்வர் எடப்பாடியார், நாளை துணை முதல்வர் எஸ்.பி. வேல்மணி, நாளை துணை முதல்வர் எஸ்.பி. வேல்மணி, நாளை துணை முதல்வர் எஸ்.பி. வேல்மணி, நாளை துணை முதல்வர் எஸ்.பி.
வேல்மணி பகுதி கழகம் அனைத்து இந்திய அண்ணா திமுக டிவிஷன் அண்ணா திமுக டிவிஷன் அண்ணா திமுக புரட்சித் தலைவர் இதய தெய்வம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் கழகத்தினுடைய சட்டமன்ற கொறடா தலைமை நிலைய செயலாளர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குனித்தூர் முழுவதும் தலைவர் அவர்கள் மறைந்த எவ்வளவோ ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்னைக்கு கூட மிகச்சிறப்பான முறையில் எழுச்சியான முறை எல்லா இடங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கொடியேற்றி இணைப்புகள் வழங்கி அவர்களால் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் மகளிர் அணியை சேர்ந்த அனைத்து சகோதரிகளுக்கும் முதலில் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவரை பத்தி சொன்னா பேசிட்டே இருக்கலாம். அதை பத்தி பேசுறதுக்கு ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கதை உட்கார்ந்து பேசினோம்னா அது நம்ம குழித்தூர்ல இருக்கக்கூடிய பழைய
நம்ம கட்சிக்காரங்க புரட்சித் தலைவருடைய ரசிகர்கள் கேட்டான்னா தெரியும். இன்னைக்கு கேட்கும் போது கூட ஒவ்வொரு விஷயம் அதிசயமா தான் இருக்குது. இன்னைக்கு காலையில கூட மயில்சாமி உட்காந்து மண்டபத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அவங்க அந்த காலத்துல சைக்கிள் எடுத்து இங்க இருந்து புரட்சித் தலைவரை பார்க்கறதுக்கு போனது, உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில் கூட அத்தனை பேர்த்தையும் நிக்க வச்சு போட்டோ எடுத்து, இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேசா சளி பிடிச்சாவே ஓடி போயிடுவானுங்க. ஆனா அந்த காலத்துல அந்த முடியாத வயசுல கூட நேரத்துல கூட எல்லாத்தையும் நிக்க வச்சு எல்லாத்துடைய முகம் போட்டோல தெரியுதா, எல்லாருமே வந்து போட்டோக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதுல வந்து நம்மளால வந்து எப்பவுமே தலைவர் பார்க்கும்போது ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தொட போறது இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அப்ப கூட செக்யூரிட்டி வந்து தடுக்கும் போது இல்ல வேண்டாம் விட்டு சொல்லிட்டு செக்யூரிட்டி விளைவு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு கட்சிக்காரருக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்து வச்சிருந்ததுதான் நம்ம புரட்சித் தலைவர். இதே மாதிரி ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் எனக்கு இப்ப நான் இதெல்லாம் படிச்சது இவங்க மாதிரி பழைய நம்ம எம்ஜிஆருடைய தலைவருடைய ரசிகர்கள் சொன்னதை கேட்டுதான் நம்ம அதை சொல்றோம். ஒரு தடவை ஒரு மீனவர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கல்யாணத்துக்கு புரட்சித் தலைவர் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு கொண்டு எப்படியாவது பத்திரிகை கொடுக்கணும்னு சொல்லி எப்படியோ நேரில் பார்த்து பத்திரிகை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு கண்டிப்பா தலைவர் நீங்க வந்து கல்யாணம் வந்து நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தா தான் நான் இங்க வந்து தாலி கட்டுவேன், இல்லைன்னா கண்டிப்பா நான் வந்து தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லி போட்டு உரிமையோடு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அப்ப அந்த நாளும் வருது. புரட்சித் தலைவர் ஏதோ வேலை அவருக்கு தெரியும் முதலமைச்சர் அப்ப அவருடைய வேலை பழக்கமா அதை வந்து மறந்துடுறாரு. திடீர்னு வழியில போகும்போது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்திருக்குது, அப்படியே இன்னைக்கு வேற அந்த பத்திரிகை கொடுத்துருந்தானே கண்டிப்பா நம்ம வழியில தாலி கட்ட சொல்லியிருந்தாப்பே, சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியில போறது எல்லாமே வந்து ரொம்ப சிரமமா, ஏன்னா கடற்கரையோரம் மழை வேற பெய்ஞ்சிருக்குது. அந்த இடத்துல நடக்கக்கூடிய சூழ்நிலை கூட சரி கரெக்டா இல்லை. இருந்தாலும் கூட தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கார் விட்டு இறங்கி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் பக்கம் நடந்தே போயிருக்கிறாரு. அது வரைக்கும் அந்த ரசிகர் வந்து தாலி கட்ட மாட்டேன்னு கண்டுபிடிச்சு இருந்திருக்கிறாரு. தலைவர் வந்தாலும் எப்படிதான் என்னுடைய தலைவர் கண்டிப்பா வருவாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட உட்கார்ந்து கரெக்டா தலைவரும் போய் அந்த நேரத்துக்குள்ள தாலி எடுத்து கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தி வச்சார். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைவரை பத்தி நம்ம ஏகப்பட்ட கதையில நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாமே ஒரு ஆச்சரியம் அதிசயம் நமக்கு. இப்ப நம்ம மாதிரி வயசுல இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமான விஷயம். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே கூட இருந்து எங்களோட பகுதி சார்பா வந்திருக்கக்கூடிய பகுதியில் எல்லா இடத்துலையும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பல்கலைக்கழகத்திலே புரட்சித் தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பல்கலைக்கழகத்தின் சார்பாக குழுவினை ஏற்ற அனைவரும் வருமாறு அன்புடன் ஜோதி கொஞ்சம்